வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது 2026இல் எதிரிகளும் உதிரிகளும் வகுக்கும் வியூகத்தை தகர்ப்போம். புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரை. தமிழக மக்களுக்கு நிம்மதி வழங்கும் புத்தாண்டாக அமையட்டும். இபிஎஸ் 2026ஆம் ஆண்டு யாருக்கு சாதகமாகும் யாருக்கு பாதகமாக அமையும் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புத்தாண்டு செய்தியாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஒரு மிக நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு சாதனைகள், திமுக அரசு புரிந்த சாதனைகள் குறித்தும், அதே போன்று 2026இலும் புதிதாக ஆட்சி அமைத்து தொடரக்கூடிய திட்டங்கள் குறித்தும் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை அவர் அதில் பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக அவர் சொல்லும்போது 2021ஆம் ஆண்டு பதவியேற்கும்போது எங்களுக்கு வாக்களித்தவர்கள் சரியாகத்தான் வாக்களித்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சி அடைய கூடிய வகையிலும், அதேபோன்று வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று நினைக்கக்கூடிய அளவிலும் திமுக ஆட்சி இருக்கும் என்று நான் கூறியிருந்தேன். அதே போன்றுதான் தற்போது இந்த ஆட்சியும் அமைந்திருக்கிறது என்று அவர் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவருடைய திட்டங்கள் அனைத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். உதாரணமாக மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும், இதுபோன்று நான் முதல்வன் போன்ற பல்வேறு திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டிருந்தார். அதேபோன்று கல்வி, சுகாதாரம் போன்றவற்றில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மத்திய அரசே கூறியிருக்கிறது என்ற ஒரு தகவலையும் பகிர்ந்திருந்தார். அதேபோன்று ஒவ்வொரு விழா மேடையிலும் மக்களை மேடையேற்றி அழகு பார்க்கக்கூடிய ஒரு மாடலாக திராவிட மாடல் இருக்கிறது என்று, அதற்கு உதாரணமாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அதேபோன்று வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற நிகழ்ச்சிகளில் மக்கள் மேடையில் அமர்ந்திருந்தார்கள். முதலமைச்சர், அமைச்சர்கள் அனைவருமே கீழே அமர்ந்து இருந்தார்கள். இப்படி ஒரு மாடல், திராவிட மாடலில் இந்த ஒரு நிகழ்வும் நிகழ்ந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். இவ்வாறாக பல்வேறு விஷயங்களை கூறியிருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கவும் தவறவில்லை. 10 ஆண்டுகளாக தமிழகத்தை படுகொலியில் தள்ளிய முந்தைய அதிமுக ஆட்சியின் சீரழிவுகளை சரி செய்வதற்கே எங்களுக்கு இந்த 5 ஆண்டுகள் சரியாகிவிட்டது. எனவே அடுத்த 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்படும் என்பதை குறிப்பிடும் வகையில் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். அதேபோன்று கொடுத்த வாக்குறுதியிலிருந்தும் நிறைவேற்ற வேண்டிய கடமையிலிருந்தும் ஒருபோதும் தான் பின்வாங்குவதில்லை என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். இவராக பல்வேறு விஷயங்களை குறித்து, அதேபோன்று இபிஎஸ் அவர்களும் தனது வாழ்த்துச் செய்தியில் நிறைவான சந்தோஷத்தின் பொங்கும் தித்திக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக இது அமைய வேண்டும், நிம்மதியை வழங்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக இது அமையட்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக எதிரிகளும் உதிரிகளும் இருக்கும் வியூகத்தை தகர்ப்போம் என்று எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சவால் விடுக்கும் ஒரு சூளுரையாக அவருடைய இந்த புத்தாண்டு செய்தி அமைந்திருக்கிறது. இது பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த புத்தாண்டு செய்தி பற்றியும், அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் பற்றியும், அது எதிர்க்கட்சிகளுக்கு விடுக்கக்கூடிய ஒரு சவால் பற்றியும், எதிர்க்கட்சிகள் அதை எவ்வாறு கையாளும் என்பது பற்றியும் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் செய்தி தொடர்பாளர் ராஜராஜேஸ்வரி அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். இணையம் வழியாக இணையும் மற்றொரு விருந்தினர் அம்மா பேரவை, அதிமுகவின் அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் ஜோதிகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். அரங்கில் நம்மோடு இணையும் விருந்தினர்கள் இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா பா செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். என்னுடைய கேள்வி முதல்ல ராஜராஜேஸ்வரி மேம் உங்கள்கிட்ட துவங்குறேன். புத்தாண்டு செய்தி எதிரிகளும் உதிரிகளும் அப்படின்றது, எதிரிகள் அதிமுக புரிஞ்சிக்க முடியுது, உதிரிகள் அப்படின்னு யாரை சொல்கிறீங்க? தாவேகா, நாம் தமிழர் போன்ற கட்சிகளையா? உங்களுடைய அந்த செய்தி பற்றிய உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு வருடமா மலர போகுது. தாவேகாவின் தலைவர் சொன்ன மாதிரி ஒரு ஒளி கிளம்ப போகிறது, அந்த ஒளி வழி நடத்த போகிறது அப்படின்னா, அது போல ஒரு சூரிய ஒளி கிளம்பி அது மக்களை ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமான 1 ட்ரில்லியன் அளவுக்கான பொருளாதாரத்தை நோக்கி அது இழுத்து செல்லக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இப்ப பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பர் கேபிட்டாலேயே பர் கேபிட்டால் நான் சொல்றேன், இப்ப இந்தியாவோட பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பர் கேபிட்டா அடிபட்டு தான் போகுது. ஆனா அதானி அம்பானி அவர்களுடைய வளர்ச்சியை வைத்து மட்டுமே இந்தியாவின் பொருளாதாரம் கணக்கிடப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அப்படியாக 2 மிகப்பெரிய பணக்காரர்களை வைத்து அல்லாமல் மக்களுடைய பர் கேபிட்டா கிட்டத்தட்ட 1,96,309 அளவிற்காக இது உயர்ந்திருக்கிறது அப்படின்னு ஒன்றிய அரசு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. அந்த அளவுக்கான ஒரு பொருளாதாரமா இருக்கு. இதை மீண்டுமாக, அதாவது 2026 அந்த ஒளி கிளம்பி, சூரிய ஒளி கிளம்பி அது எல்லா மக்களையும் வழி நடத்தி அந்த ட்ரில்லியன் பொருளாதாரத்துக்கு இழுத்து செல்லும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சு இபிஎஸ் அண்ணனே என்ன நினைப்பாருன்னா, திமுக ஜெயிக்கட்டும் தான் நினைப்பாரு. மனசுக்குள்ள வெளியில நின்னு என்னதான் பேசிக்கிட்டாலும் அவர் மனதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப ஒருவேளை அதிமுக வந்து வந்துருச்சுன்னா நம்ம வந்து பிஜேபியின் கீழே போயிட்டு நம்மளுடைய கட்சி சிதறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப வந்து ஒரு கட்சிக்கு எது முக்கியம், வெற்றி தோல்வியை தாண்டி ஒரு கட்சி அது ஒரு நிர்வாகமாக அது ஒரு பிடிப்புடன் இருப்பது முக்கியம் அப்படிங்கறத தாண்டி அதிமுக எப்ப வேணா ஜெயிக்கலாம். ஆனா அதிமுக ஒரு கட்சி இருக்கணும்ல. ஒருவேளை ஜெயிச்சா அது இல்லாமல் போகுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து அதிமுகவுக்கு இருப்பதனால இபிஎஸ் அண்ணன் வந்து இப்படியாக ஒரு மலரட்டும் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோல்வியை தழுவினா கூட அது இல்லாமல் போகும்ன்ற ஒரு நீங்க சொல்ற கருத்தை ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஜெயிச்சா இப்படி இல்லாம போகும்ன்ற ஒரு கருத்து எனக்கு இல்ல. இதுக்கு முன்னாடி ஜெயிச்சதெல்லாம் இப்ப என்ன பண்ணுவாங்க, நீங்க எங்களுக்கு கொடுங்க, முதலமைச்சரா பொறுப்பை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு அங்க ஒரு பிளவு நடந்து அவர்கள் பாதி பேர் கோச்சுக்கிட்டு ஓடி சும்மாவே சொல்ல தேவையில்ல. நீங்க நிகழ்வதை சொல்றீங்களா உங்க விருப்பத்தை சொல்றீங்களான்னு தெரியல. இல்ல என்னுடைய விருப்பம் இல்ல, கோச்சிட்டு போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதிமுக. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கு. 4.5 வருஷமா நம்ம வெறும் பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் கோச்சிட்டு போற பிரேக்கிங் நியூஸ் தானே பார்த்தோம். திட்டங்களுக்கான பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் பார்க்கல. அதாவது ஒரு திட்டங்கள் வகுத்து 4.5 ஆண்டுகள்ல சாதாரணமான ஆண்டு கிடையாது. இந்த 70 கிட்டத்தட்ட அவரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பத்தி முக்கியமான பதிவு என்னன்னா, அவர் வந்து பல கட்டங்களாக இளைஞரணியிலிருந்து பல பொறுப்புகளை வகித்து ஒரு சிஎம் அவர் மேல ஏறுறதுக்கு எப்படிப்பட்ட போராட்டங்களை இவர் மேற்கொண்டார்னு தெரியும். ஆனா அந்த போராட்டங்களுக்கான மிகப்பெரிய பரிசு இந்த 4.5 ஆண்டுகள் அவர் நடத்திய ஆட்சி. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்தியாவில வந்து தமிழ்நாடு எல்லாத்துலயும் நம்பர் 1 இடத்துல இருக்குது. கல்வியா இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், மேம்பட்ட ஒரு சிந்தனையா இருக்கட்டும், எல்லாத்தையும் முதல்ல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரிசாக தான் தமிழ்நாட்டுக்கு அவர் நீங்க எடுத்தோடனே சொன்னீங்க. அதாவது இவருக்கு நல்லவேளை இவருக்கு வாக்களிச்சோன்னு அவங்க நினைக்கிறபடியும், ஐயோ நம்ம இவருக்கு வாக்களிக்கலையே அப்படின்னு ஒவ்வொரு மகளிரும் நினைக்கிற அளவிற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நாங்க போய் இந்த திட்டத்தை செஞ்சிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிற அளவுக்கான, இப்ப நாங்க கேட்கலாம்ல, இதெல்லாம் பண்ணிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிற உரிமையும் நாங்க துணியை மூடிக்கிட்டு போக தேவை கிடையாது. இல்ல மேம், இப்போ சற்றேறக்குறைய 505 வாக்குறுதிகள்ல நிறைய நிறைவேற்றல் என்ற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. இப்போ இந்த செய்தியில வந்து முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் போது அதிமுக செய்த சீரழிவுகளை சமாளிப்பதற்கே எங்களுக்கு இந்த 5 ஆண்டுகள் போய்விட்டது அப்படின்றது அதற்கான ஒரு சாக்கா நம்ம எடுத்துக்க முடியுமா? அந்த பாதி வாக்குறுதிகள் நிறைவேற்றாததுக்கான ஒரு சாக்கா எடுத்துக்கலாமா? இல்ல சாக்கு கிடையாது. இப்ப வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக 10 ஆண்டு காலமாக படுகொலியில் இருந்த அந்த பொருளாதாரத்தை எடுத்து 11.19க்கு அவருக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா நிதி நிலைமை எப்படி இருக்கு? வாங்க தமிழ்நாடா, உங்களுக்காக தான் நாங்க எல்லாத்தையும் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம், நிதியா வரியா வாங்க எடுத்துட்டு போங்கன்னு ஒன்றிய அரசு நம்மள கூப்பிட்டு மடியில வச்செல்லாம் கொடுக்கல. எல்லாத்துக்கும் போராட வேண்டியதா இருக்கு. அவங்கள்ட்ட வரிக்கும் நிதிக்குமாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கு. இந்த சூழ்நிலையில ஒரு சில போராட்டங்கள் தமிழகத்துல நடக்கக்கூடியதா இருக்கட்டும், மக்களும் ஒருவேளை இந்த நிதியை சரி செய்கிற அளவிற்கான ஒரு இடைவெளியை கொஞ்சம் கொடுப்பதற்கான நம்மளும் அதுக்கு கோஆபரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. மக்களும் அரசுடன் நம்ம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி, ஓகே இவங்க கொடுத்திருக்காங்க, இவங்க கண்டிப்பா செய்வாங்க அப்படிங்கிற கோஆபரேஷன் வந்து மக்கள் கிட்ட இருந்தும் வேணும். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குல்ல. ஒரு அரசு நடத்த முடியும்னா வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் நடத்த முடியாது. மக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. மக்களும் அதை உணர்ந்து கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லாவற்றையும் திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக கண்டிப்பாக செய்து தரும். இது வந்து மிக சரியான ஒரு உறுதியான ஒரு வாக்குறுதி. அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் வந்து நீங்க கொடுத்த எந்த ஒரு விஷயத்தையுமே நான் தட்டி கழிக்கவே மாட்டேன். பொதுவா ஒரு புத்தாண்டு செய்தி அப்படின்னா ஜெனரலா ஒரு 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 ஷார்ட்டா இருக்கும். இவ்வளவு லென்த்தா ஒரு ஆண்டு ஆட்சியில் உள்ள எல்லாத்தையும் அறிக்கைகள் எல்லாமே சொல்லதை பார்க்கும்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் மற்றவங்க சொல்றாங்க, அரசியல் நோக்கர்கள். இல்ல அது வந்து சொல்றதுக்கு எங்கள்கிட்ட வேல்யூ பாயிண்ட் இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு வரியில போடலாம். நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம்ல, அதாவது திட்டங்களா இருக்கட்டும், அது மக்களுக்கான திட்டங்களா இருக்கட்டும், அல்லது உடன்பிறப்புகளுக்கான செய்தியா இருக்கட்டும், இந்த மாநாடு நடத்திருக்கோம், இத்தனை மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கு, போராட்டிகள் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக இவ்வளவு மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கு, அவங்களை நாங்க நினைவு கூறுறோம், அவங்களுக்காக சிலை வடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலை வடிப்பதோ ஒரு மண்டபம் கட்டுறதோ சாதாரண விஷயம் இல்ல. அவர்கள் என்ன பண்ண, இப்ப நான் அழைச்சிட்டு போறேன் என் பிள்ளைன்னா, இது யாருமா, இது இந்த சிலையில இருக்கிறவங்க, இவங்க யாரு அப்படின்னு கேட்டா அதற்கான ஒரு கதை சொல்வதற்கு எனக்கு கதை இருக்குல்ல. அப்ப அந்த பிள்ளைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கி வைப்பது, இந்த நாடு வந்து நம்ம கையில சும்மா வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுவதா இருக்கட்டும். பொங்கல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கு விளையாட்டு நிகழ்ச்சி நடத்துங்க. அந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள் மூலியமா மக்கள் ஒன்று கூடுவாங்க. அதன் மூலியமா அந்த பொங்கலுடைய சிறப்பு உலகமெங்கும் பரவும். இன்னும் முக்கியமா சொல்ல போனோம்னா, நாட்டுல இல்ல, இந்த உலகத்துல எல்லோருமே பொங்கல் பண்டிகையை வெவ்வேறு விதத்துல கொண்டாடுறாங்க.
நீங்க சவுத் கொரியால எடுத்துக்கிட்டா சூசாக் அப்படின்னு ஒரு பண்டிகை இருக்கும். அது வந்து அறுவடை நாள் திருவிழா தான். அது அவங்க 7 நாள் நம்மள மாதிரியே கொண்டாடுவாங்க. அவங்க வந்து 12 நாள் லீவ் விடுவாங்க. லீவ் விட்டு அது ஒரு மிகப்பெரிய திருவிழாவா கொண்டாடுவாங்க. அதற்கு வந்து வெளியில இருக்கக்கூடிய அவர்கள்லாம் அவங்க ஊருக்கு வந்து அந்த விழாவை மிக சிறந்து கொண்டாடுவாங்க. பொங்கல் மாதிரியே தான் கொண்டாடுவாங்க. எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. அப்படியாக பொங்கல் விழா கொண்டாடுங்க, அது மிக சிறப்பாக மலரட்டும் அப்படின்னு அவர் மிக தெளிவாக கொடுத்திருக்கார். இதை சொல்லுவதற்கான அனைத்து விஷயங்களையும் நாங்க செய்திருக்கிறோம், அதனால் சொல்லுகிறோம். கண்டிப்பா மேம், இன்னும் அடுத்த சுற்றுல என்ன விரிவா பேசுவோம். ஜோதிகுமார், அதாவது 2 விஷயத்துல அதிமுக பத்தி சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து இந்த போராட்டங்கள் எதுவுமே இது வரைக்கும் நடத்தலை, 10 ஆண்டுகள் பொருளாதாரத்தை படுகொடியில் தள்ளிட்டாங்கன்ற ஒரு செய்தி. இன்னொன்று, நீங்கள் எதிர்க்கட்சிகள் வந்து எப்போவுமே போராட்டம் நடத்தணும், ஆளுங்கட்சி வந்து ஆட்சி வேலையை பார்க்கணும். ஆனால் இங்கே நாங்கள் போராட்டத்தையும் நாங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக எல்லா விஷயத்துக்கு எஸ்ஐஆர் இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் போராட்டத்தையும் நாங்கள் ஆளுங்கட்சி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுக அந்த பக்கம் சாய்ந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. வணக்கம். உலகெங்கும் இருக்கும் ராஜ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் கூறியது போல அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இளம் ரத்தம், படபடப்பு, எதையோ ஒண்ணு மைக் கொடுத்துட்டீங்க பேசணும்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தமிழகத்துல என்ன நடக்குதுன்னு அந்த அம்மையாருக்கு தெரியலை. ஆமா, நடந்துட்டு இருக்கு பயங்கரமான. வார்த்தையை சரியா பேசுங்க, உண்மையில பேசாதீங்க. மைக்கு கிடைச்சிட்டுனா இங்க யாரும் வந்து பேச வரல. நீங்க கருத்தை மட்டும் சொல்லுங்க ஜோதிகுமார் சார். அவங்கள நீங்க மட்டும் வெளிப்படுத்துங்க. இங்க யாரும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க மற்ற விருந்தினர்கள் பற்றி விமர்சனம் ராஜேஸ்வரி மேம் சொல்லிட்டாரு. இந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் வைக்காதீங்க. நீங்க அவங்க கருத்தை மட்டும் பதிவு பண்ணுங்க. அல்ல அவங்க கருத்துக்கு எதிர்க்கருத்துனாலும் பதிவு பண்ணலாம், பட் அவங்கள பற்றி விமர்சனம் பதிவு பண்ணுங்க. இது என்னது ரொம்ப மாதிரியா இருக்கு. இருங்கம்மா, 2026 என் முதலமைச்சர் வந்து அவங்க அந்த அம்மா சொல்றாங்க, அடுத்து வந்து எதுக்கு வாக்களிச்சுமோ அப்படின்னு யோசனை பண்ணக்கூடிய லெவலில் இருப்பாங்கன்னு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சென்ற 10 ஆண்டு காலம் வந்து தமிழகத்துல சிறப்பான ஆட்சி தமிழக மக்களுக்கு கொடுத்தவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது 2 கோடி மக்களுக்கும் தெரியுங்க. தப்பான வாக்குறுதிகளை 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி வீசிட்டு பொம்மை முதல்வர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு வாக்குறுதியை கூட முறையா நிறைவேற்றல. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருமே வந்து கொத்தளிச்சு போயிருக்காங்க. எந்த ஒரு காரியமும் அது முழுசா நிறைவு பெறல. மகளிர் திட்டம், சுயதொழில் வேலைவாய்ப்பு திட்டம், பெண்களுக்கு வந்து பெண்கள் உரிமை தொகை, அது எல்லாமே வந்து ஊனமுற்றோர் உரிமை தொகை, பெண் படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு, படிக்கிற பிள்ளைகளுடைய கல்வி கடன் ரத்து, நீட் தேர்வு ரத்து. நாங்க வந்த உடனே வந்து டாஸ்மார்க்குகளை மொத்தமா எடுத்துடுவோம். இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிருக்குங்களா? சரி சார், எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக என்னென்ன போராட்டங்கள், இப்போ எஸ்ஐஆர் இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த மன்ரேகா திட்டம் வந்து விபிஜி ராம்ஜின்னு பெயர் மாற்றமா இருக்கட்டும், இதற்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்து மகாத்மா காந்தி அவருடைய பெயர் நீக்கப்பட்டதற்கு எதற்காக எதிர்ப்பு தெரிவித்தார்களா? இல்ல அதுக்கு வந்து ஆமோதிக்கக்கூடிய விதமா தானே பேசியிருக்காரு எடப்பாடி அவர்கள். அதாவது நாங்க என்ன சொல்ல வரோம்னா, தமிழகத்துல மக்கள் வந்து இப்ப இருக்கிற முதலமைச்சர் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாருன்னா, வாக்களிக்காதவங்க கூட வந்து வருத்தப்படுவாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதை வந்து நான் வந்து மறுக்கிறோம். அந்த வார்த்தையை மறுக்கிறோம். சகோதரி சொல்ற போல அந்த வார்த்தையை மறுத்து பேசுறோம். காரணம் என்னன்னா, மக்கள் தான் சொல்லிலடங்கா துயரத்துல இருக்காங்களே. எதற்கடா அப்பா தெரியாம வந்து இந்த கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சுரிஞ்சிட்டோம்னு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. ஒரு திமுக என்னும் ஒரு கொல்லிக்கட்டையை தூக்கி தலையை சொரிஞ்சிட்டாங்க. வலி தாங்க முடியாம 5 ஆண்டு காலமா சொல்லிலடங்கா துயரத்துல ஆட்கொண்டு இருக்கிறாங்க மக்கள். பெண்கள் பாலியல் பலாத்காரம், பெண்கள் வன்கொடுமை பாருங்க. வெளி மாநிலத்துல இருந்து ஒரு சின்ன பையன் இங்க வந்து வேலை பார்த்துட்டு போறாருங்க. அவனுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. கஞ்சா போட்டுட்டு பகல்ல அந்த பையனை வந்து அடித்து துன்புறுத்துறாங்க. எந்த ஆட்சியில நடக்குதுங்க? இதுக்கு முன்னாடி எங்க நடந்திருக்கு? இது போல் நிலைமைகள் எல்லாம் மாறணும்னா மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமரணும், மலரணும்ன்றதுதான் நம்ம எங்க தலைவர் வந்து எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. 2026 நல்ல ஒரு ஆட்சி அமையணும். இங்க முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, எதிர்கட்சி எதிரிகள் யாரு? எப்பவுமே எதிரிகள் நாங்க தான். உதிரிகள் யாரு? விடுதலை சிறுத்தை, வைகோ ஐயாவுடைய கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், இவங்கெல்லாம் உதிரிகள்.
அவங்க கூட இருக்கக்கூடிய இணையா இருக்கக்கூடிய அவங்க கட்சிகள் அதை எப்படி உதிரிகள்னு அவர் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அப்ப வேற யார அவர் உதிரிகள் சொல்ல முடியும்? அவங்களும் உதிரிகள் தானே. தமிழகத்துல அதிமுக திமுக பிரதான கட்சிகள், மற்றதெல்லாம் உதிரிகள் தான். அப்போ அவர் சொல்ற உதிரிகள் அவர்களும் உதிரிகள் தானுங்க. அப்போ அவர்களும் வந்து வேதனை அடைவாங்க. ஐயோ நாம வந்து தெரியாம பிடிக்க தெரியாம புலிவாலை பிடிச்சிட்டோமே, இவர்களுடன் கூட்டணி போயிட்டோமே, மீண்டும் வந்து தமிழகத்தில் 2026 திமுக ஆட்சி மலருமோ மலராதோ, மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்களே, இவங்க சொன்ன வாக்குறுதிகளை ஒண்ணு கூட நிறைவேற்றலையே, மக்கள் ரொம்ப கொந்தளிப்பில் இருக்காங்களே, 2026 திரும்பவும் வந்து திமுக ஆட்சி வருமோ வராதுன்ட்டு அந்த உதிரிகள் தான் மன கஷ்டப்படணும். அவங்க தான் அந்த உதிரிகள். சரி, ஓகே. மற்றபடி எதிரிகளை இவங்க வந்து எங்கெல்லாம் நினைக்கலாம். ஆனா 2026 மக்களுக்கு நல்லது செய்யணும்னா மாண்புமிகு முதலமைச்சர் என்ன செய்யணும் தெரியுங்களா? ஏற்கனவே இப்போ ஒரு கணக்கு சொன்னார் பாருங்க, 2500 ரூபாய் நீங்க கொடுத்தீங்க, மேல ஒரு 1500 ரூபாய் போட்டு 5000 ரூபாய் கொடுங்க, 4000 ரூபான்ற ஒரு கணக்கு கூட தெரியாம சொன்னார் இல்லையா முதலமைச்சர் ஐயா? அந்த கணக்கு அவருடைய கணக்கு உண்மையா இருக்கட்டும். ஐயா தயவு கூர்ந்து என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த பொங்கலுக்கு அவர் கூறியது போல 5000 ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு. நீங்க பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா தேர்தலுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுவீங்க, அப்படி வேணா இப்படி பண்றீங்க? அப்படிதான் நீங்க செய்ய போறீங்க, அப்படிதான் செய்ய போறீங்க. அதனாலதான் சென்ற ஆண்டு நீங்க கொடுக்கல, அது எல்லாருக்குமே தெரியும். சரி, நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சென்ற ஆண்டு கொடுக்கல, இந்த ஆண்டு சேர்த்து வந்து ஓட்டுக்கு சேர்த்து காசு நீங்க கொடுக்க போறீங்க. கூட்டணி கட்சி பீகார்ல 10000 ரூபாய் கொடுத்தது, அப்போ அதுவே வந்து இதுதான் தேர்தலுக்காக கொடுத்தது. பீகார்ல கொடுத்தது வந்து தேர்தலுக்காக கொடுத்தது கிடையாதுங்க, அது கடன் தொகை. ஓகே, அது கடன் தொகை. அந்த கடன் தொகையை வந்து வசூல் பண்ணுவாங்க. ஆனா இவங்க கொடுக்கறது என்னன்னா, சென்ற ஆண்டு நீங்க கொடுக்கல, இந்த ஆண்டு மக்களுக்கு கொடுக்க போறீங்க. சரி, ஓகே சார். அதாவது எதிர்கட்சி தலைவர் கூறியது போல நீங்க 5000 ரூபாய் கொடுங்க. நீங்க சொன்ன போல நீங்க கணக்கு தெரியாம 4000 ரூபாய் 5000 ரூபாய் சொன்னீங்க, உங்க கணக்கு உண்மையா இருக்கட்டும். சரி, ஓகே, கொடுங்க 5000 ரூபாய் கொடுங்க, மக்கள் பயனடையட்டும். ஆனா அந்த காசு நீங்க என்ன நினைச்சு கொடுக்குறீங்க தெரியுங்களா? உங்க வாக்குகளுக்காக கொடுக்குறீங்க. சரி, ஓகே சார், நம்ம பேசுவோம். அடுத்த சுற்றுல பேசுவோம். நந்தகுமார் சார் பலனடையட்டும். சரி, பேசுவோம் சார். நந்தகுமார் சார், அதாவது இந்த ஒரு செய்தியை வச்சே நம்ம பேசும்பொழுது மிக நீண்ட நெடிய ஒரு வாழ்த்து செய்தியாக இருந்தது. அதாவது எந்தெந்த கேப் கிடைக்குதோ, என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ எல்லாத்துலேயுமே இந்த ஆட்சியை பற்றிய ஒரு பரப்புரைகளை வந்து செய்ய வேண்டும். இப்போ வெல்லும் தமிழ் பெண்களாக இருக்கட்டும், கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருக்கட்டும், நிகழ்ச்சிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன் திமுக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி 1ஆம் தேதி உலகமெங்கும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன, யார் அப்படிங்கிறத நம்ம ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் தலைப்புக்குள்ளே போகிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் கிபி 43 அதில் ரொமானிய மன்னராக இருந்த ஜூலியஸ் சீசர் அவர்கள், அவர் எப்போவுமே வந்து ஒரு கொஞ்சம் புரட்சி செய்யணும்னு நினைக்கிறவர். அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் மாதம் எதுக்கு நம்ம வந்து கொண்டாடணும், நம்மளோட கடவுள் அவர் வந்து நம்ம வந்து இந்த மாதம் தானே, ஜனவரி மாதம் தானே கொண்டாடுறோம். அப்போ இருக்கும்போது நம்ம வந்து ஏன் நியூ இயரை வந்து முதல் வருடத்தை வந்து இந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களோட கடவுள் யாருன்னா ஜானஸ்ன்ற கடவுளை அவங்க என்றைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, திருவிழாவை கொண்டாடுறாங்கன்னா இந்த நாள் ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஜனவரி அந்த மாதத்தை மாற்றி ஜனவரி 1ஆம் தேதி அவர் வந்து அந்த ஜனவரியை கொண்டாடுறாங்க. ஏன் அந்த ஜனவரி 1ஆம் தேதி அந்த ஜானஸ் கொண்டாடுறாங்க, ஏன் மற்ற கடவுள்லாம் இல்லையா அப்படின்னீங்கன்னா, அந்த கடவுள் யாருன்னா காலக்கடவுள். காலக்கடவுள்னா எப்படின்னா நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கணிக்கக்கூடிய கடவுள் அவர். அதனால தான் வந்து ஒரு காலக்கடவுளாக இருக்கிறவர் தான் ஒரு மாதத்துக்கு தலைவராக இருக்கணும், வருடத்துக்கு தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அறிஞர்களெல்லாம் சொல்ல கேட்டு அவர் வந்து அவர் கொண்டு வந்தார். இப்போ இதை ஏன் நான் இங்கே சொல்ல வரேன்னா, அப்படியாப்பட்ட காலக்கடவுள்கள் வாழ்ந்த மாநிலம் தமிழ்நாடு. பகுத்தறிவன் பகலவன் தந்தை பெரியார் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அவர் நிகழ்காலத்தை வச்சு கணிச்சு இதெல்லாம் நீங்கள் சட்டமாக கொண்டு வரணும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்த மக்களுக்கும் நீங்கள் வாழ்வாதாரத்தை அளித்தே ஆக வேண்டும் அப்படின்னு 1925 கொடியை பிடிச்சார். அதற்கப்புறம் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், இப்போ முத்தமிழ் கலைஞர், அவருக்கு அப்புறம் பின்னாடி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அதனோடு அதே சமூக நீதியை கையில் எடுத்த எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்.
இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்மளுடைய இவர் வந்து முதல்வர் வந்து இவ்வளோ பெரிய அறிக்கை ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் வந்து வெறும் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் மாத்திரம் பார்க்குறவங்கள, பிற்காலத்தையும் நாங்கள் பார்த்து அதிலிருந்து ஒவ்வொரு பாடத்தையும் நல்லதையும் கற்றுக்கொண்டு அதன் வாரியாக மாடலாக இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நாங்கள் கீழடியை கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு தியாகிகளுக்கு மணிமண்டபம் அமைத்திருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல வந்து என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இதெல்லாம் சுற்றி வளைச்சு பார்க்கும்போது மக்களுக்கு மாத்திரம் இல்லை, இப்போ தம்பி பேசினார், அவங்களுக்குமே ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறவங்களுக்கும் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசுங்க அப்படிங்கிறத ஒரு விளக்க உரை கொடுத்துருக்காரு. அதனால் வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து பயந்துட்டோம் அப்படின்னு நினைக்கல, தப்பு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா நாட்டில் எந்த ஒரு சர்வே எடுத்தாலும், அது நீங்கள் வந்து நிதி ஆயோக்லேருந்து ஒரு சர்வே எடுத்தாலும் சரி, பிளானிங் கமிஷன் சர்வே எடுத்தாலும் சரி, மருத்துவம் ரீதியாக சர்வே எடுத்தாலும் சரி, சுகாதாரத்துறை சர்வே எடுத்தாலும் சரி, தொழிலாளர்துறை சர்வே எடுத்தாலும் சரி, கல்வித்துறை சர்வே எடுத்தாலும் சரி, எதில் எடுத்தாலும் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இல்லை, அது இந்த 4.5 ஆண்டுகளிலே நிகழ்ந்துருமா சார்? இவ்வளோ பெரிய ஒரு புரட்சி, கிட்டத்தட்ட இந்த பல ஆண்டுகளுடைய தொடர்ச்சி, அதோடைய ஒரு நீட்சியாக கூட நம்ம இப்போ பார்க்கலாம். நாங்கள் அதை மறுக்கவே இல்லையே, அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. அதாவது சமீபமா 4 ஆண்டு காலமா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரத்திலும் முதல் முதல் சுற்று கருத்து இன்னும் 2 பேர்ட்ட கேட்க. அதாவது நம்ம வந்து ஒரு புத்தாண்டு ஈவினிங் இது சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம், மக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கோம். அதனால வந்து இந்த கொலை கொள்ளை இந்த கருத்துக்குள்ள போக வேணாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை எடுத்துன்னு வைங்க. இப்போ முந்தா நேத்து மத்திய பிரதேசத்தில் ஒரு பிஜேபி கவுன்சிலரோட கணவன் ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணி 6 மாசமாக மிரட்டி கொண்டிருக்கிறான். அந்த வீடியோ வெளியில வந்திருக்கு. உன்னால முடிஞ்சா நீ என்ன பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? உத்தரப்பிரதேசத்துல ஒரு கேஸ் இல்ல, 2 கேஸ் இல்ல, 2 லட்சம் கேஸ் போக்குவரத்து துறையில ஹிட் அண்ட் ரன்னு அடித்து விட்டு ஓடியவர்கள், பஸ் மோதிவிட்டு போனார்கள். இந்த மாதிரி 2 லட்சம் கேஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கேஸ் பதிவில் இருக்கும்போது, வழக்கு பதிவில் இருக்கும்போது நீதிமன்றத்துக்கே தெரியாமல் அனைத்து கேஸும் ரத்து செய்து உத்தரப்பிரதேச அரசு, நீதிமன்ற தலைவர்கள், நீதிமன்ற ரிஜிஸ்ட்ராரும் எங்கடா போனது 2 லட்சம் கேஸ் என்று தவிக்கிறார்கள். யாரை கேட்டு நீங்கள் நீக்கினீர்கள் என்றால் அந்த உத்தரப்பிரதேச தலைவர் சொல்கிறார், இதெல்லாம் வந்து வயசாகி போயிடுச்சு, அதனால நான் நீக்கிட்டேன்றார். சட்டத்தையே நீங்கள் வந்து கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிற நாட்டில் உண்மையாக மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக எங்கிருந்து யார் வந்தாலும் அவர்களை அரவணைத்து காத்து கொண்டிருக்கும் ஒரே அரசு திமுக அரசு. அதை மறந்துடாதீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். முதல் சுற்று கருத்து பாரத மாதா செந்தில் அவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. சொல்லுங்க சார். ஆக்சுவலாக வந்து இப்போ பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சாலும் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்புமே இப்போ திமுக இருப்பது போன்றதான் நம்ம கருத்துக்கள் அமைஞ்சிருக்கு. ஜெயிச்சுட்டா அவங்க கட்சியை காப்பாற்ற முடியாதுன்றாங்க. திமுக அந்த மாதிரி பிஜேபி கூட போகிறதுனால அதிமுகவே அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க வந்து விழிப்புடன் இருக்கணும் அப்படின்ற அறிவுரைகள் அதிகமாக சொல்லப்படுது. இது இவ்வாறு அவங்க அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் திமுக இருக்குன்ற செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதோடு சேர்த்து முதல்வரோட செய்தி குறித்து உங்கள் தகவல். கிறிஸ்தவ பெருமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து, புத்தாண்டுகளை கொண்டாடக்கூடிய ஆங்கிலேய அந்நியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழனுக்கு புத்தாண்டு சித்திரை என்பதை முதலிலே என்னுடைய பதிவாக பதிவு செய்து கொள்கின்றேன். அதாவது இந்த புத்தாண்டிலே சிறப்பான ஒரு புத்தாண்டாக அமையட்டும் என்று சொல்லி முதலமைச்சர் பேசியிருக்கின்றார். கிட்டத்தட்ட வரக்கூடிய காலங்களிலே சிறப்பான ஆண்டாகத்தான் தமிழர்களுக்கு அமையப் போகின்றது. ஏனென்று சொன்னால் இன்னும் 3 மாத காலங்களிலே இந்த 4.5 ஆண்டு கால கொடுமையிலிருந்து, இந்த காட்டாட்சியிலிருந்து, இந்த போதை ஆட்சியிலிருந்து, இந்த டாஸ்மாக் ஆட்சியிலிருந்து, இந்த கனிமவள கொள்ளை ஆட்சியிலிருந்து, இந்த தமிழர்கள் நிம்மதி இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல், காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல், போதை ஆசாமிகள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவலர்கள் முதற்கொண்டு நல்ல ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு அமையும் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் மனதில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார் என்றுதான் நான் கருதுகின்றேன். 9.5 லட்சம் கோடி தமிழகத்திலே, இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களிலே அதிகமான கடனை, கடன்காரனாக தமிழனை
தமிழ் மக்களை, தமிழ் மாநிலத்தில் வாழக்கூடியவர்களை கடங்காரர்களாக, பெரிய கடங்காரர்களாக ஆக்கியதுதான் இந்த 4.5 ஆண்டு கால மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணம். என்னமா 9 கோடி வரலையா? ஆடியோ வரல. சரி. இன்றைக்கு இந்த புத்தாண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே, செவிலியர்கள் இந்த கொரோனா காலகட்டங்களிலே இந்த உயிர்களை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தன் உயிரையே தியாகம் செய்து அந்த பணியிலே வந்து அமர்ந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செவிலியர்கள் இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இதுவரை அவர்களை இதே சென்னை மாநகரத்திலே துடித்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்களே, அந்த பெண்களுக்கு என்ன விடியல் வந்து விட்டதா? தூய்மை பணியாளர்கள் என்கின்ற இந்த நாட்டை சுத்தம் செய்யக்கூடிய அந்த தூய்மையானவர்களை, அந்த தூய்மை பணியாளர்களை சுத்தமா தொடச்சி எறிஞ்சு தனியார் கான்ட்ராக்டுக்கு காசை வாங்கிக்கிட்டு அவர்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்காம அவர்களை அரசு பணியாளர்களாக நாங்கள் நியமனம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு முடியல. ஆனா நாங்கள் 4.5 ஆண்டு காலம் மிகப்பெரிய அற்புதமான பிரகாசமான ஆட்சியை கொடுத்து விட்டோம் என்று சொல்லி மத்திய அரசு வந்து ரூபா கொடுக்கறதே இல்ல. ஒவ்வொருக்கும் போராடி வாங்க வேண்டியிருக்கு. வரி கேட்டு போராட்டம், எல்லாத்துக்குமே போராட வேண்டிய சூழல் தானே இருக்கு. நீங்க வந்து கல்விக் கொள்கையா இருக்கட்டும், அதற்கான ரூபாயா இருக்கட்டும், எதுவுமே வந்து நீங்க பணத்தை கொடுக்கலையே. அப்ப நாங்க வேற என்ன பண்ண முடியும் சோர்ஸுக்கு? அதாவது நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லுச்சு. என்னன்னா, தமிழகத்திலே இந்த இருமொழி கொள்கை என்று சொல்லிக்கொண்டு நவோதயா என்கின்ற பள்ளி திட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்திருந்தால் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இலவச கல்வி, இலவச உணவு, இலவச தங்குமிடம், இவைகள் அனைத்துமே மத்திய அரசு நீங்க இடத்தை மட்டும் ஒதுக்கினா போதும். ஆனால் சமஸ்கிருதம் என்னங்க தப்பு? இன்னைக்கு பிரெஞ்சு உங்களுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகள் செந்தாமரையினுடைய கல்வியிலே, அவர்களுடைய சன்ஷைன் பள்ளியிலே அங்கு மாற்று நாட்டினுடைய மொழிகள் எல்லாம் கற்றுத் தருகிறீர்கள். அது என்ன? அது தவறு இல்லையா? சென்ட்ரல் போர்ட்ல ஜிகே புத்தகத்துல ஊர்மிளா எத்தனை வருடம் தூங்கினான்ல ஒரு கேள்வி. திமுக எப்ப ஆரம்பிச்சதுன்னு இங்க இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்தவர்களுக்கான காவலர்களுக்கான பணியிலே தேர்விலே நீங்க எழுதுறீங்களே, திமுக ஆரம்பிச்சா என்ன, ஆரம்பிக்காட்டி என்ன? அது நாட்டுக்கு முக்கியமா? நீங்க திமுக சார்ந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய தேர்வாளர்கள் பணியிலே அந்த தேர்விலே திமுகவை திணிக்கிறீங்க, ஈவேராவை திணிக்கிறீங்க. HRMC தேர்விலே நீங்க ஈவேராவை பத்தி கேட்கிறீங்க. வேண்டும் என்று தமிழகத்திலே திருப்பரங்குன்றம் போன்ற ஒரு முருக கடவுளுடைய அற்புதமான அந்த ஆலயத்தை, புனிதத்தை கெடுக்கின்ற விதமாக நீங்கள் மலையிலே ஏறி தீபம் ஏற்றுவதை தடுக்கின்றீர்கள். அங்கே அதே இடத்திலே கொடியேற்றுவதற்காக செல்லக்கூடிய மாற்று மதத்தவர்களை அனுமதிக்கிறீங்க. அப்ப இந்துக்கள் மத்தியிலும் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் மத மோதல்களை உருவாக்க நினைக்கின்றீர்கள். மாற்று மதத்தவர்களுடைய ஒரு இடத்துல அங்கே ஒரு தேவாலயம் கட்டணும், ஒரு மசூதி கட்டணும்னு சொன்னா அதற்குண்டான ஒரு ஆட்சியருடைய NOC வழங்க வேண்டும் என்கின்ற அந்த ஆணையை அகற்றி இருக்கின்றீங்க. மத மோதல்களை உருவாக்குறீங்க. திமுக என்பது இந்து இஸ்லாமிய மத மோதலை உருவாக்க நினைக்கிறீங்க, இந்து கிறிஸ்தவ மத மோதலை உருவாக்க நினைக்கின்றீங்க. ஏங்க இப்ப பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிற இடத்துல ஒரு மாற்று மதத்தவர்களுடைய வழிபாட்டு தலம் கட்டணும்னு சொன்னா அதற்கு கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கணும், NOC கொடுத்தா தான் கட்ட முடியும். இப்படிப்பட்ட நிலை எதற்காக என்று சொன்னால், எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாச்சு, கன்னியாகுமரியில் உருவாச்சு, வேணுகோபால் கமிஷன் வச்சாங்க. அந்த வேணுகோபால் கமிஷன்ல மத கலவரங்கள் வரக்கூடாதுன்னா, இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல மற்ற மதத்தவர் கட்ட வராங்கன்னா அங்க ஆட்சியர்கிட்ட NOC வாங்கணும். அதே கிறிஸ்தவர் நான் சொல்லுமா, கேளுங்கம்மா தாயி, இது உங்களுக்கு எனக்கு எல்லாம் முக்கியமான விஷயம் தான். கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க அந்த இடத்துல. உங்க திமுக ஆட்சி லட்சணத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. எப்படி பேசுறீங்க? ஏங்க நான் பேசுவேன், நீங்க குறுக்கிட்டு நான் பொறுமையா பேசுறது என்ன நியாயம்? நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேனா? அப்ப நான் முடிஞ்ச உடனே பேசுங்க. என்ன பண்ணுங்கறீங்க? என்ன பண்ணணும்? அததான் நான் சொல்றேன். நீங்க சொல்லவே விடலையே. சரி இருங்க ஒரு நிமிஷம். அப்ப நாம என்ன சொல்றோம்னா, உங்ககிட்ட வர ஆட்சியர் கிட்ட எதுக்கு NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கேக்குறாங்கன்னா, அங்க 2 சமூக மக்கள் இருக்கும்போது இவர்கள் இஷ்டத்துக்கு இவங்க கட்டிடம் கட்டிட்டாங்கன்னா அல்லது அந்த சர்ச்சு கட்டினாங்கன்னா அந்த இடத்துல ஒரு 4 கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, 100 இந்துக்கள் இருக்கிற இடத்துல கட்டினாங்கன்னா அங்கு 2 பேருக்கிடையே மத மோதலுக்கு வரணும்னா அங்க ஆட்சியர் என்ன பண்ணுவாரு?
2 தரப்பையும் கூப்பிட்டு அழைச்சு பேசுவாரு. இப்ப என்ன பண்ணிட்டீங்கன்னா சரி சரி ஆட்சியர்கிட்ட இருந்து என்ஓசி வேணான்ட்டீங்க. என்ன ஆகும்? 2 தரப்புக்குள்ள சண்டை வரும், புரியுது, பிரச்சனை வரும். அப்ப உங்களுக்கு என்ன வேணும்னா இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சண்டை போடணும். சரி ஓகே, அந்த கிறிஸ்தவ முஸ்லிம்களோட ஓட்டு உங்களுக்கு வேணும். ஓகே சார். ஓகே ராஜேஸ்வரி மேம், அதாவது பல்வேறு போராட்டங்கள், அதாவது குறிப்பாக அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் வந்து திமுகவுக்கு வரும் அப்படின்றது தொடர்ந்து எல்லாரும் சொல்லப்படக்கூடிய ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அரசு ஊழியர்களில் இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதே போன்று இந்த தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள் மாதிரியான போராட்டம், திருப்பரங்குன்றம் போன்ற பிரச்சனைகள், இது போன்ற பல பிரச்சனைகள் வந்து திமுகவுக்கு இப்போ எதிரான ஒரு மனநிலையை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதையெல்லாம் எப்படி சமாளிப்பார் அந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் கண்டிப்பாக அரசியல் நோக்கர்கள் மத்தியில் இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா போராட்டங்கள் முன்னாடி எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நடத்தப்பட்டது. இப்ப உங்களுக்கு தேவையான போராட்டங்கள் உங்கள் இடத்துல இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இவங்க இந்த போராட்டத்தை வந்து வேணும்னே வந்து ஒரு பெரிதாக்கணும். இந்த இப்ப இவங்க எல்லா திட்டத்தையும் கொடுத்துட்டாங்க, எல்லாத்துலயும் முன்னிலை வகிச்சுட்டாங்க. இவங்களை என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமா இருக்கட்டும், அல்லது ரிப்பன் பில்டிங்கா இருக்கட்டும், அல்லது அண்ணா சதுக்கமா இருக்கட்டும், மக்கள் புழங்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல நின்று போராட்டம். இடைநிலை ஆசிரியர் ஒருத்தங்க வந்து பேட்டி கொடுக்கறத நம்ம வந்து கேட்க வாய்ப்பு இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு போராடுறதுக்காக ஏதாவது ஒரு இடத்த ஒதுக்குங்கன்னு நான் கேட்டாலும் அதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அல்லது எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி 311 நினைக்கிறேன், அந்த வாக்குறுதி எண் எனக்கு சரியா நினைவில்லை. அதை குறைஞ்சபட்சம் அதை நிறைவேற்றிட்டு நாங்க போராட வேண்டிய அவசியமும் இல்லை, எதுவுமே நிறைவேற்றுவதற்கான நிதினு ஒண்ணு இருக்கு சார். இப்ப நிதி, இப்ப உங்களுக்கு எல்லா இந்த போராட்டத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடியது நிதி. முடிந்த அளவிற்கான எல்லா நிதியையும் நம்ம கொடுத்துட்டோம். இந்த நிதியும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். நிதியின் பின்புலத்தில் இது இருக்கிறதுனால நிதி நிலைமை பார்க்காம எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்றது அரசியல் நோக்கம். நிதி நிலைமையை நாங்க வந்து கிட்டத்தட்ட இது வந்து வாக்குறுதிகளை இன்னைக்கு இந்த கொடுத்துட்டு உடனே நாங்க வெளியில போறதுக்காக எல்லாம் கொடுக்கல. கண்டிப்பாக இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். மக்கள் வந்து 2026 கண்டிப்பா இது 1 trillion எக்கானமி நாங்க அதுக்குதான் சொல்றோம். கிட்டத்தட்ட அதுக்கான ஒரு முன்னேற்பாடாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. நிதி நிலைமையை சரி செய்வதற்காக பொருளாதாரத்தில் பல்வேறு தொழிற்சாலைகளை தோன்றி இங்க பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு பொருளாதாரத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இவங்க வந்து படுகுழியில இருந்து 0.07 எங்க சார் இருக்கு பொருளாதாரம்? அதுல இருந்து 4.5 வருடத்துல 11.19 அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி இந்த நிலைமை சரி செய்து இதை கொடுக்கப்படும் மக்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. அதாவது ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்களும் இதற்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கறதும் இது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும்ங்கிறது ஒரு விஷயம். திருப்பரங்குன்றம் விஷயம் அப்படிங்கிறது அண்ணன் அவர்கள் ரொம்ப ஆவேசமா பேசினாரு. இப்ப யாரும் வந்து இங்க இந்துக்களுக்கோ இல்ல அண்ணனுக்கோ எதிரி கிடையாது. இப்ப அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம தான் வந்து நிக்க போறோம், எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவர்கள் வந்து நிற்க போறார்கள். மனிதனுக்கு மனிதனாக, மனிதாபிமானமாக. இங்க என்ன பிரச்சனைனா, அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக அங்க ஒரு விஷயத்தை 100 ஆண்டு காலமாக பழகி கொண்டு இருக்கிறார்கள். அதில் பிரச்சனை எதுவும் இல்லைங்கும் பொழுது புதுவாக ஒரு பிரச்சனை நம்ம கிளப்ப தேவை கிடையாது. அது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மத நல்லிணக்கத்தை சீர்படுத்தும் வகையில் அது ஏதோ பெரும்பாலும் பிஜேபி தாண்டி இந்து முன்னணி தாண்டி திருப்பரங்குன்ற மக்களே வந்து போராடக்கூடிய நிலையை நம்ம பாக்குறோம். கிடையவே கிடையாது சார். திருப்பரங்குன்ற மக்கள் போராடிட்டுமா அன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கணும். அங்க முன்னாடி நின்னது புள்ள நீங்க பாத்தீங்கன்னா ராம் ரவிக்குமார் அவர்கள் தான் அங்க முன்னாடி நின்று போராடினார். மேலும் இன்னொரு இடத்துல போய் அவர் என்ன பண்ணாரா, இந்த ஜாதியினர் மட்டும்தான் வந்து உள்ள வரணும், மற்ற ஜாதியினர் வரக்கூடாது அப்படின்னு பல கோவில்கள்ல பல பிரச்சனைகளை எல்லாம் அவரு. இதாவது இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, மக்கள், அதாவது நீங்க மனிதனுக்கான மலைன்னு தான் அதை பார்க்கப்படணுமே தவிர அது மக்களுக்கா, அது வந்து மதத்திற்கான மலையா பார்க்க கூடாது சார். இப்படி எடுத்துட்டு போனாதான் முன்னேற்ற முடியும். இன்னைக்கு வந்து ஜோதி குமார் அண்ணன் அதிமுகவை சேர்ந்தவர்கள் பின்னாடி பாருங்க, ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. இந்த பூமி இது மட்டும் அல்ல, இதற்கும் மேலானதுன்னு ஒரு விஷயத்தை அவர் காட்டிட்டு நமக்கு மிக அருமையா இருக்கு அந்த காட்சியை பார்க்கறதுக்கு. பல விஷயங்களை நம்ம தேடணும். அதை கண்டு அறிவியலில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து மலைகள்ல இருக்கிற மனித தன்மையை போட்டு நோண்டிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து மதத்தை வச்சு நோண்டிட்டு இருந்தோம்னா நம்மளால வளரவே முடியாது அப்படிங்கிறதுக்கு இது மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க பதிவு பண்ண, பெண்கள்னு பேசிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறது திரும்ப ஒரு மித்தாவே பார்க்கப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் படி முதல் 5 இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கக்கூடிய மாநிலமாக பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் தான் இருக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 385 கேஸ் தான் இருக்கு. கேரளால 834 கேஸ் இருக்கு. சரி, ஓகே மேம், நான் மறுபடியும் வரேன், நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கு, நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். ஜோதிகுமார், அதாவது இப்போ கீழே இருந்ததை வந்து இப்போ நியூட்ரல் கொண்டு வந்திருக்காங்க பொருளாதாரத்தை. அடுத்த ஆட்சியில் இன்னும் மக்கள் வந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போவாங்க, மிச்சம் இருக்கிற வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றுவோம் அப்படின்றதான் அவங்களுடைய வாதமாக இருக்குது.
ராஜேஸ்வரி மேமோட அதாங்க சகோதரி ராஜேஸ்வரி என்ன சொன்னாங்கன்னா, ஆடு நனையுதுன்னு ஓநாய்க்கு கஷ்டம் வந்ததான். என்னன்னா திமுக காரங்க அதிமுக ஜெயிச்சா பிஜேபி காரங்க வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களான்ட்டு திமுகவுக்கு கஷ்டமா? இதெல்லாம் என்ன இது? ஆடு நனையுதுன்னு ஓநாய்க்கு வருத்தன்ற கதையா இருக்குது. அது சரி, ரைட்டு, ஓகே, ரைட்டு. திருப்பரங்குன்ற விஷயம் எப்படின்னா, இது பாத்தீங்கன்னா பிள்ளைய கிள்ளி விட்டுருவாங்க, தொட்டிலையும் ஆட்டி விட்டுருவாங்க. இது எப்பவுமே திராவிட மாடல் ஆட்சி இல்லையா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம், யார் அந்த சார் அப்படின்ட்டு புரட்சி இவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து இப்ப எடுத்தாரு. அது யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அது கிடப்புல போட்டுட்டாங்க சார். ஒரே ஒரு சின்ன நினைவூட்டல், நீங்களும் திராவிட கட்சி தான் சார். நீங்க திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் வந்து நீங்களும் திராவிட கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது திமுக கழகம். சரி, திமுக கழகத்தை சொல்லிட்டு இருக்கிற. அது கூட பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் மாடல் ஆட்சி, ஸ்டிக்கர் மாடல் கட்சிக்காக சொல்லிட்டு இருக்க. அது முக்கியமா அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்கதான் வந்து திராவிட மாடல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வரலாங்க. இவங்க என்ன சொன்னாங்க ஏற்கனவே, திருப்பரங்குன்ற விஷயத்த, திருப்பரங்குன்றத்துல ப்ராப்ளம் என்ன? இரண்டு மதத்துக்கு, இது மதத்தை சார்ந்த ப்ராப்ளம் கிடையாதுங்க. இது வழிபாடு சார்ந்தது. எந்த இடத்தையாவது திமுக கட்சியானது கிறிஸ்டியனுக்காகவோ இஸ்லாமியருக்காகவோ இவங்களுக்காக வந்து ஏதாவது வந்து ப்ராப்ளம் பேசியிருக்காங்களா? அவங்க மதத்தை சார்ந்து எதனா வந்து வன்மையை காட்டியிருக்காங்களா? ஆனா இந்துக்களுக்கு மட்டும் தான் தன்னுடைய வன்மத்தை காட்டுவாங்க. இல்ல, தப்பான புரிதல் இது. இந்துக்களுக்காக எல்லாம் பேசல. நீங்க நான் சொல்லிடுறேன். இவங்களுக்கு என்னன்னா, இந்து கடவுள் மட்டும்தான் கடவுள். என்ன கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா பொதுவா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாது. அது என்ன, எங்களுக்கு வந்து நாங்க பொட்டு வைக்கிறவங்களுக்கு மட்டும் கடவுள் இல்ல, நீங்க வைக்கிறது வந்து அது கடவுள், அது வந்து கல்லு, அந்த கல்லு அது வந்து ஒரு சரண கல்லு, அது தீபம் ஏத்துற கல்லு இல்ல, அப்படியெல்லாம் நீங்க நீங்க சித்தரிக்கிற நீங்க மற்ற மதத்துல எல்லைக்கல்ல தீபம் ஏத்துற அடம் பிடிக்கிறீங்க நீங்க. உங்க வன்மத்தை வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் அது எல்லைக்கல்லுன்னு சொல்ல சமணர்கள் வச்சு விளக்கத்தூள் சொல்லிருக்காரு. போய் பரப்பாதீங்கம்மா, போய் பரப்பாதீங்க. ஒரு நிமிஷம் சொல்லக்கூடாதுங்க. எல்லைக்கல்லுன்னு எப்படி சொல்லலாம்? எங்க மதத்தினுடைய நம்பிக்கையை நீங்க திக காரங்க இப்படிதான் கேவலப்படுத்துவீங்களா? திமுக காரங்க இப்படிதான் கேவலப்படுத்துவீங்களா? எல்லைக்கல்லுன்னு யாருங்க நிரூபிச்சீங்க? பகுத்தறிவுக்காரங்க தான் நீங்க. நீங்க பகுத்தறிவாதின்னு சொன்னீங்கல்ல. சரி, ஓகே ஓகே. நீங்க பகுத்தறிவாதி தானே. நேரம் குறைவா இருக்கு. ஜோதிகுமாரோட நேரம் அவர் முடிச்சோம். நம்ம அடுத்து உங்ககிட்ட வர செந்தில் கொஞ்சம் ராஜேஸ்வரி அவர் பேசி முடிக்கிட்டு அவர் நேரம். பேசுங்க ஜோதிகுமார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாதி மத பேதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கழகம். புரட்சி தலைவர் தோற்றி வைத்த காலத்திலிருந்து, புரட்சி தலைவி அம்மா வழிநடத்தல் பிறகு இப்போ எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் வழிநடத்தல் பிறகு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா சாதி மத பேதத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கம் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த சாதி மத பேதத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கமா இருக்கிறதா சமத்துவத்தை நாங்க வந்து பாதுகாக்கிறோம். ஆனா வந்து திமுக அப்படி கிடையாது. இந்துக்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம், திமுக. இது வந்து வன்மையா நான் இங்க வந்து பதிவு பண்றேன். இது உண்மை. ஏன்னா நீங்களே பேசுறீங்க பாருங்க. மிகப்பெரிய பொய். உண்மை. அதுதான் சிறுபான்மையருக்கு அண்ணே, சிறுபான்மையருக்கு எதிராக உங்க வீட்டுல அண்ணா, இப்ப நான் உங்க வீட்டுல பக்கத்துல ஒரு இஸ்லாமியர் இருக்காருன்னா நீங்க வந்து அவர் வீட்டுக்குள்ளதான் போய் விளக்கேத்துவேன் நீங்க பிரச்சனை புரிதல் இல்லாம பேசுறீங்க. 200 ஆண்டுகளுடைய வரலாறுங்க இது. 200 ஆண்டுகளுடைய வந்து பேசுங்க. வரலாறு தெரியாத சகோதரிக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேக்குறேன். வரலாறு தெரியாத பேசுறாரு ஒரு நீதிபதி, தனி நீதிபதி தீர்ப்பு கொடுக்கறாங்க. திருப்பரங்குன்றம் விஷயம் தாண்டி வாங்க, நம்ம அதுக்கான விவாதமா போயிட்டு இருக்கு. ஜோதிகுமார், திருப்பரங்குன்றம் மட்டும் இல்ல, நம்ம பொதுவா அந்த செய்திகள் எல்லாத்தையும் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். திராவிட வேலையை என்ன தெரியுங்களா? எந்த நீதிபதி போடுற தீர்ப்பையும் மதிக்க மாட்டீங்க. அதுதான் திராவிட மாடல். ஃபர்ஸ்ட் வந்து நீதிபதிகள் போடுற தீர்ப்பை நீங்க மதிக்க மாட்டீங்க, சட்டத்தை மதிக்க மாட்டீங்க, பிறகு பாத்தீங்கன்னா உங்க கையிலேயே இருக்க காவல்துறை.
காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி. அதுதான் திராவிட மாடல். அதனால நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. 2026 எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா, வரும் 2026 பொலிவான ஆண்டா இருக்கணும். ஏழை எளிய மக்கள், பட்டி தொட்டி மக்கள் தெரியாம திராவிட மாடல் திமுகவுக்கு வாக்களிச்சுட்டாங்கன்னு கொந்தளிச்சு கொண்டு இருக்கும் இந்த மக்களுக்கு நல்லதொரு ஆட்சி அமையணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரணும். ஒரு நல்ல ஒரு பொலிவான ஒரு ஆட்சி வரணும்னா எல்லாரும் அடுத்த ஆண்டு 2026 திராவிட முன்னேற்ற கழகம் வரணும்னு எங்க தலைவர் சொன்னார். ஓகே ஜோதிகுமார் சார், திரு நந்தகுமார் சார், ஆக்சுவலா போராட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ எதிர்க்கட்சிகள் அந்த அளவுக்கு போராட்டம் நடத்தல, நாங்களே தான் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கின்ற ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாரு முதலமைச்சர் அவர்கள். எதிர்க்கட்சியோட செயல்பாடு சரியா இல்லை அப்படின்றது தான் அவருடைய கருத்தாக இருக்கா? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து ஒவ்வொரு மாநில தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கவங்க, ஆனால் அவங்க வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது அதுக்குண்டான முன்னேற்பாடு செஞ்சுட்டு போவாங்க. எதிர்கட்சியாக இருக்கவங்க என்ன பண்ணாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து போராட்டங்களை அதிகரிப்பாங்க. அப்பப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதிகரிப்பாங்க. அதான் நாங்களும் களத்திருக்கோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தெருமுனை கூட்டங்கள்லாம் போட்டு அதிகரித்து அவங்க வந்து கடுமையாக எதிர்த்து வருவாங்க. பட் இங்கே என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு வந்து அவங்க கட்சிக்குள்ளே வந்து போராடுறதுக்கு சரியாக டைம் இல்லை. இல்லை, ஆனால் இப்போ திமுக எடுத்துக்கிட்டே என்ன எதுக்காக போராடினாலும் மற்ற மாநிலங்களை விட மிக சிறப்பாக எஸ்ஐஆர் இங்கே நடைமுறைப்படுத்தி இருக்கிறது நம்ம வந்து ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் தமிழ்நாட்டில் நிறைவேற தான் போகுது. அந்த போராட்டம்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு நேம் சேக்காக தான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. சார், நீங்கள் எஸ்ஐஆருக்கு வந்து பீகாருக்கு முன் பீகாருக்கு பின் அப்படின்னு பிரித்து எடுத்தீங்கன்னா, பீகாருக்குள்ள வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்த்து போராடிக்கிட்டே தான் இருந்தோம். ஆனால் எஸ்ஐஆரில் என்ன குளறுபடிகள்லாம் செய்வாங்க, அதுக்கு ரெமெடியலாக நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத நாங்கள் வந்து அங்கே படிக்கலை. எங்கள் ராகுல் காந்தி வந்து அது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாக கொண்டு போயிருந்தார். ஆனால் அங்கே இருந்த மாநில கட்சிகள் வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்கிறத அவங்க படிக்கலை. படிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, கடைசி நேரத்தில் நீ சிஎம் நான் சிஎம்னு ஒரு போராட்டத்தில் போயிட்டாங்க. பீகாரில் படித்ததுக்கு அப்புறமா நான் எப்போவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து இங்கே வந்து பகுத்தறிவு மண், நம்ம வந்து நீங்கள் வந்து புள்ளி வச்சா நீங்கள் என்ன கோலம் போடுங்கிறது இங்கே சொல்லிவிடும் நம்ம சாதாரணமாக எல்லாருமே. அதுக்கு நீங்கள் நான் தேவையில்லை. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து ஒரு பெரிய கோர் டீம் இருக்குது. அவங்க இதை அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பீகாரில் நடந்த விஷயங்களை பார்க்க எல்லாமே பார்த்து வந்துட்டாங்க. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா 97 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க. நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணிருக்காங்க. 97 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க. நீக்கினதே சரியான பாருங்க அப்படின்னு சொன்ன மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இனிமேல் சேர்க்க போறவர்களை கண்காணுங்கள் அப்படிங்கிறார். அப்போ நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதாவது நீக்கியவர்கள் வந்து 1-2 அப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா இனிமேல் சேர்க்க போறவர்களை கண்காணிங்கள். அப்படின்னா பீகார்ல சேர்த்தாமா 24 லட்சம் பேர் கடைசி நேரத்தில் இங்க சேர்த்துடுவாங்க, அதை நீங்க பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இங்கு நமது பகுத்தறிவு கொண்ட கட்சிகள் இருக்கிறாங்க, அதுதான் முக்கியம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக இல்ல, எலெக்ஷன் கமிஷன் இல்ல அவங்க கூட இருக்கிற சிபிஐ இல்ல, இடி இல்ல, யாரை கொண்டு வந்தாலும் இங்க ஒன்னும் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க சார். சரி சரி, மக்களை பொறுத்தவரைக்கும் தெரியுங்களா? ரைட், ஓகே. பாஜக இங்க நமக்கு தமிழக மக்களுக்கு எதிரி. பாஜக கூட யாரெல்லாம் சேர்றாங்களோ அந்த அந்த அதிரி புதிரி எல்லாமே நமக்கு எதிரி. அவங்கள கண்டிப்பா இங்க நம்ம சேர்க்க கூடாது, ஓட்டு போடக்கூடாது. இப்ப எதனால வந்து கூட்டணி சேர மாட்டாங்க? இப்ப ஒண்ணுல தாவேகா தலைவர் விஜய் சொல்றாரு, நீங்க களத்துல இல்லாதவங்களை எது நான் பேசணுங்கிறாரு. அப்படியாப்பட்ட கட்சியை பத்தி நாங்க எதுக்கு திமுக காங்கிரஸ் பேசணும், எங்க கூட்டணி பேசணும்? நாங்க வலிமையா இருக்கோம். அதனால அந்த எதிரி புதிரி எல்லாம் வந்து அவங்க முதல்ல வந்து ஒரு சிபிஐ காம்போ ஒன்று இருக்கு. இந்த சிபிஐ காம்போக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்க தான் கூட்டணி. இப்ப சிபிஐக்குள்ள வரணுமா வேணாவான்னு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அடுத்தது இந்த சிபிஐக்கு முதல்ல இப்ப திமுக வர்சஸ் தாவேகான்னு சொல்லியிருந்தார்ல, இப்ப அவரோட நிலைமை என்னன்னா சிபிஐ வர்சஸ் தாவேகா ஆயிடுச்சு. இப்ப அந்த முதல்ல எலியை பிடிச்சிட்டாங்கன்னா இப்ப ஒரு 2-3 பேர் அப்படி போற மாதிரி இருக்காங்க பாருங்க, அவங்களாம் பேக் அடிப்பாங்க. சோ சிபிஐ கொண்டுதான் நீங்க வந்து கூட்டணி அமைச்சு வந்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் யாரும் சிபிஐ ஓட்டு போட மாட்டான். புரியுதுங்களா? இங்க இருக்கிற இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு, நல்லது செய்வாங்க நம்பிக்கையில எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மீண்டும் 2026
இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். கண்டிப்பா பொறுத்து பார்ப்போம் சார். நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணுங்க. என்னுடைய நிறைவு கருத்து சகோதரிக்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கம். அதாவது கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அளவுக்கான தூண் அப்படின்னு சொன்னாங்க, அளவுக்கான இடம்னு. ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா அளவுக்கான கல் என்று சொன்னாங்க. ஆனா அதே அரசு தரப்பு, இவங்களுடைய திராவிட மாடல் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, சமணர்கள் இருட்டு நேரத்தில் வைக்கிறதுக்காக விளக்குக்காக வைக்கப்பட்ட தூணுன்னு சொன்னாங்க. எனவே நான் சொல்றேன், நான் சொல்றேன், அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னது உண்மையா அல்லது உங்களுடைய பகுத்தறிவு இல்லாத கனிமொழி சொன்னது உண்மையா? நீங்களே சொல்லிட்டு அப்புறம் சகோதரர், உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கா? சமணர்கள் உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கா? இல்ல கேக்குறேன்னா, சமணர்கள் கேக்குறது சமணர்கள் இருட்டு நேரத்தில் இருட்டு நேரத்தில் 6 தூண் இருக்கு சார். 6 தூண் இருக்கு. 6 தூண் எதுக்கு 6 தூண் வச்சிருக்காங்க? 6 தூண் ராகுல் காந்தி அவர்களுடைய நான் என்ன சொன்னேன்? கனிமொழி அவர்கள் சொன்னாங்க. ஒரே கேள்வி, ஐயா அவர்களே, கனிமொழி அவர்கள் சொன்னது அது அளவுக்கான தூணுன்னு சொன்னாங்க. அது உண்மையா? அது உண்மையா? அரசு வழக்கறிஞர் அது சமணர்கள் தூணுன்னு சொன்னார். ரெண்டு பேத்துல இவங்க அரசாங்கம் சொன்னதுல அப்ப இவர்கள் 2026 மக்களுக்கு தேவையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி விடிய வேண்டும், மக்களுக்கு விடியல் கிடைக்க வேண்டும் என்பதே என்னுடைய. ஜோதிகுமார், ராஜேஸ்வரிமா உங்க நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க சுருக்கமா. இந்தியாவின் திட்டமாக மாறி போன மகளிர் உரிமை தொகை அப்படிப்பட்ட ஒரு திட்டமாக மாறி இருக்கிறது. மேலும் போராட்டங்கள், அதாவது ஜனநாயகத்திற்கான போராட்டங்கள், வக்பா இருக்கட்டும், SIR இருக்கட்டும், மகாத்மா காந்தி பெயர் மாற்றமா இருக்கட்டும், அல்லது ஆளுநருக்கு காலக்கெடு, இது போன்ற விஷயங்களாக இருக்கும், கல்வி நிதிக்காக இருக்கட்டும், மெட்ரோவுக்காக இருக்கட்டும், மக்களுக்கான போராட்டங்களை ஒவ்வொன்றையும் கையில் எடுத்து நித்தமும் போராடி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. மேலும் மக்களுக்கான திட்டங்களை போட்டிருக்கிறது, எல்லா திட்டங்களையும் போட்டு இன்று முன்னிலையில் இருக்கிறது. 2026 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வெற்றிக்கான
நன்றி நன்றி நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கேற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. அனைத்து அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.